யூஸ்வலா ஃபிளைட், பறவைங்க, நாசா ராக்கெட், தீபாவளி ராக்கெட் இதெல்லாம் தான் வானத்துல பறக்கும். ஆனா இதெல்லாம் இல்லாம என்னன்னே டிஃபைன் பண்ண முடியாத ஏதாவது ஒன்று வானத்துல பறந்தா அதுக்கு பேர் அன்டிஃபைன்ட் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், சுருக்கமா UFO. UFOல தான் ஏலியன்ஸ்லாம் டிராவல் பண்றதா சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோல சென்னையில பறந்த 2 UFO பத்தி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் 27, 2014 அன்னைக்கு சென்னையில நைட் டைம்ல ஸ்டார் மாதிரி இருக்கிற ஒரு 10 லைட் பறந்து வந்து ஒன்னா சேர்ந்து மறுபடியும் தனித்தனியா பிரிஞ்சு வானத்துல மறைஞ்சு போகிறது ஒருத்தர் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதுக்கு 25,000 வியூஸா வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போது இது ஃபிளைட் ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை நல்லா தெரியுது. அண்ட் இந்த வீடியோல கேமரா ஒரே இடத்துல இல்லாம ஷேக் ஆகி, பிளர் ஆகி, ஜூம் இன் ஆகி, ஜூம் அவுட் ஆகி இருக்கிறதுனால கிராபிக்ஸா இருக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா கிராபிக்ஸ் பண்ண முடியும்னாலும் ஒருத்தர் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிராபிக்ஸ் பண்ணி அதை சிம்பிளா யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அவசியமும் இல்லை. அண்ட் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் கிடைச்சது. ரவி கிரண் அப்படின்றவர் இதே மாதிரி UFO 4 வாட்டி சென்னையில பாத்துருக்கிறதா சொல்றாரு. இன்னொருத்தர் இதே மாதிரி ஒரு UFO மவுண்ட் ரோட் கிட்ட பாத்துருக்காராம். இன்னொருத்தர் பல்லாவரம் கிட்ட பாத்துருக்காராம். இந்த மாதிரி நான் பார்த்தேன் சொல்லி கிட்டத்தட்ட 20 கமெண்ட் மேல அந்த வீடியோல இருக்கு. குஹன் பாஸ்கர் அப்படின்றவர் ஈவினிங்ல ஸ்கை அழகா இருக்குன்னு சொல்லி அதை போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது வித்தியாசமா ஏதோ ஒன்று வானத்துல பறக்கிறத பார்த்திருக்காரு. Just came to capture this cloud, this moment, and I noticed a strange thing flying on the sky. I can't able to focus it properly, but that is not an aircraft. I can't able to focus it properly. I can't able to focus it properly. ஃபர்ஸ்ட் டக்குன்னு பார்த்ததும் அது ஃபிளைட் மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் அது டிஸ்க் ஷேப்ல இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபிளைட் பறந்தாலும் அதோட சவுண்ட் லைட்டா வந்து நமக்கு கேட்கும். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் பறக்கும் போது எந்த சவுண்டும் இல்ல. அந்த ஒரு ஃபிளைட் எந்த அளவுக்கு தூரத்துல பறக்குதோ அந்த அளவுக்கு ஸ்லோவா பறக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்துல பறந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டாவே மூவ் ஆகுது. ஓகே, இது நிஜமா ஏலியன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். யூனிவர்ஸ்ல 100 பில்லியனுக்கு மேல கேலக்சிஸ் இருக்கிறதாவும் ஒவ்வொரு கேலக்சிலையும் 30 பில்லியனுக்கு மேல பிளானட்ஸ் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதுல ஒரு பிளானட்ல நம்மளா இருக்கிற மாதிரி மிச்ச பிளானட்ஸ்லயே கண்டிப்பா இருக்கும். அண்ட் நம்மளை விட மிச்ச பிளானட்ஸ்ல இருக்கிற ஏலியன்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம மிச்ச பிளானட்ஸ்க்குள்ள ராக்கெட் அனுப்புற மாதிரி அவங்க நம்ம பிளானட்டுக்கு UFO அனுப்ப வாய்ப்பு இல்லையா என்ன? அது மட்டும் இல்லாம சென்னையில வெறும் 2 UFO சைட்டிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தோம். இன்னும் பல இடங்கள்ல இதை விட கிளியராலாம் UFO கேப்சர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.